ஹலோ வியூவர்ஸ், அபிசோனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகாபாரத புராண கதைகளோட ரோபோக்கள், ஏஐ போன்ற தொழில்நுட்ப வளர்ச்சிகளையும் சேர்த்து எதிர்காலத்தில் நடக்கிற ஒரு கற்பனை கதையை கல்கிங்கிற திரைப்படத்துல நாகாஸ்வின் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த திரைப்படம் எப்படி இருக்கு, அதோட பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கிபி 2898 வருஷம் பல பேரழிவுகளுக்கு அப்புறம் எஞ்சி நிக்கிற உலகத்தோட கடைசி நகரமா இருக்குது காசி. காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற பேர்ல மிஞ்சி இருக்கிற இயற்கையையும் சுரண்டி சர்வ வசதிகளும் கொண்ட தனி வாழ்விடத்தை அந்நகரத்துல உருவாக்கி மக்களை அந்த வாழ்விடத்துக்கு வெளியே வறுமையில வச்சிருக்காரு சுப்ரீம் யாஸ்கின். சுப்ரீம் யாஸ்கின் கதாபாத்திரத்துல கமலஹாசன் நடிச்சிருக்காரு. சுப்ரீமுக்கும் காம்ப்ளெக்ஸுக்கும் எதிராக புரட்சி செய்யறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க ஷம்பாலா அப்படிங்கிற ரகசிய நகரத்தை சேர்ந்த மக்கள். அந்த உலகத்தோட கரன்சியான யூனிட்ஸை எப்படியாவது சேர்த்து காம்ப்ளெக்ஸுக்குள்ள போய் செட்டில் ஆயிரணும் அப்படின்னு முயற்சி பண்ற சேட்டைக்கார வீரனான பைரவா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல பிரபாஸ் நடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் கர்ப்பிணியா இருக்கிற சம் 80 குறி வைக்கிறாங்க சுப்ரீமோட ஆட்கள். சம் 80 கதாபாத்திரத்துல தீபிகா படுகோன் நடிச்சிருக்காங்க. அதனால அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு சுப்ரீமோட ஆட்கள் கிட்ட கொடுக்க பைரவாவும் களமிறங்குறான். மறுபுறம் குருஷேத்திர போர் நடந்த காலத்துல இருந்து உயிரோடு இருக்கிற அஸ்வத்தாமனும் ஷம்பாலா நகர தலைவியும் அந்த பெண்ணை காப்பாத்துறதுக்கு போராடுறாங்க. அஸ்வத்தாமன் கதாபாத்திரத்துல அமிதாப் பச்சனும், நகர தலைவி கதாபாத்திரத்துல சோபனாவும் நடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு, இறுதியில அந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு, உண்மையில பைரவா யாரு அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி இருக்கு இயக்குனர் நாகாஸ்வினோட கல்கி 2898. வழக்கம் போலவே ஆக்ஷன் காட்சிகள், சின்ன சின்ன சேட்டைகள் அப்படின்னு ஸ்கோர் பண்ணியிருக்காரு பிரபாஸ். ஆனா நடிப்பால எந்த ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தாம ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவாவே வந்துட்டு போறாரு. கதாநாயகனுக்கு இணையா ஆக்ஷன் காட்சிகள்ல மிரட்டினாலும் தன்னோட முதிர்ச்சியான நடிப்பால படத்துல வர்ற உணர்வுபூர்வமான தருணங்களுக்கு உயிர் கொடுத்திருக்காரு அமிதாப் பச்சன். தீபிகா படுகோனுக்கு பெரிய வேலை எதுவுமே இல்ல, ஆனா நடிப்புலையும் குறையில்ல. ஒரு சில காட்சிகள்லயே வந்தாலும் தன்னோட குரலாலேயே அதிர்வு கடத்தி இருக்காரு கமலஹாசன். சஸ்வதா சாட்டர்ஜி, சோபனா, பசுபதி, அண்ணாபென் இவங்கெல்லாம் தேவையான பங்களிப்பை செஞ்சிருக்காங்க. மிர்னால் தாக்கூர், திஷா பதானி, பிரம்மானந்தா இவங்க எல்லாமே அழுத்தம் தராம வந்துட்டு போறாங்க. இவங்களை தவிர துல்கர் சல்மான், விஜய் தேவர்கொண்டா, இயக்குநர்களான ராஜமௌலி, ராம்கோபால் வர்மா, அனுதீப் அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே கௌரவ தோட்டத்துல தலை காட்டியிருக்காங்க. ஆனா யாருமே எந்த தாக்கத்தையும் உண்டு பண்ணல. கற்பனை உலகம், அதுக்குள்ள நடக்கிற அதிரடியான ஆக்ஷன் காட்சிகள், பிரம்மாண்டமான ஷாட்கள் அப்படிங்கிற ஒரு பிரத்யேக உலகத்தை திரையனுபவமா மாத்திர பணியில பாதி வெற்றி பெற்றிருக்காரு ஒளிப்பதிவாளர் ஜோர்ஜே. முக்கியமா டெம்ப்ளேட்டான சில சண்டை காட்சிகளை சுவாரஸ்யமாக்கியிருக்காரு. நீளமான சண்டை காட்சிகள், பிரபாஸுக்கான நீளமான இன்ட்ரோ அப்படின்னு நீளமா நீள்ற முதல் பாதைய தேவைக்கேற்ப செதுக்கி இருக்கலாம்னு தோணுது. மியூசிக் டைரக்டரான சந்தோஷ் நாராயணன் அவரோட பின்னணி இசையால பிரம்மாண்ட காட்சிகளுக்கு உதவுனதோட மட்டும் இல்லாம சண்டை காட்சிகளுக்கான பின்னணி இசையில புதுமையான முயற்சிகளை செஞ்சு ரகலை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர்ஸான அனில் ஜாதவ், சந்தோஷ் ஷெட்டி, வேலு, ரெம்பன் ஆகியோரோட பெரும் உழைப்பை ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் உணர முடியுது. பிரவீன் அவர்களோட நுணுக்கமான விஎஃப்எக்ஸ் காட்சிகள் படத்துக்கு மேலும் பலம் சேர்த்திருக்கு. பிளாஷ்பேக்ல அமிதாப் பச்சன் கதாபாத்திரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ஏஐ தொழில்நுட்பமும் கவனம் பெறுது. குருஷேத்திர போர், பாண்டவர்களோட குலத்தையே அழிக்க துடிக்கிற அஸ்வத்தாமன், கிருஷ்ணரோட கட்டளை அப்படிங்கிற மகாபாரத பின்கதைகளோட தொடங்கி காசி நகரம், அந்நகரத்தை சுற்றி இருக்கிற வறட்சி, காம்ப்ளெக்ஸ், அடிமை மக்கள் அப்படின்னு சுவாரஸ்யமாவே தொடங்குது படம். அதுக்கப்புறம் புதிய புதிய கதாபாத்திரங்கள் வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. பிரபாஸோட நீண்ட இன்ட்ரோ, அதுக்கப்புறமா வர்ற சண்டை காட்சிகள், காதல் காட்சிகள், காமெடி காட்சிகள் அப்படின்னு நீண்டுகிட்டே போற முதற்பாதி போக போக தன்னோட சுவாரஸ்யத்தை இழக்குது. அமிதாப் பச்சனோட அஸ்வத்தாமன் கதாபாத்திரம் மட்டும்தான் கதையை நோக்கி திரைக்கதையை நகர்த்துது. ஒரு வழியா கதையை அடையிற இரண்டாம் பாதி தான் படத்தையே காப்பாத்துது. விறுவிறுப்பா நகர்ற சேசிங் காட்சிகள் பார்வையாளர்களை நிமிர்ந்து உட்கார வைக்குது. இயக்குனர் ராஜமௌலியோட கௌரவ தோற்றம் கலகலப்ப தருது. ஆனாலும் தேவையே இல்லாம திணிக்கப்படுற மாஸ் வசனங்களும் சண்டை காட்சிகளும் ரசிகர்களை கொஞ்சம் சோதிக்கதான் செய்யுது. காம்ப்ளெக்ஸ்குள்ள இருக்கிற தனி உலகம், கமலஹாசனோட அறிமுகம், கீர்த்தி சுரேஷோட குரல்ல வர்ற புஜ்ஜி அப்படிங்கிற அதிநவீன ஏஐ கார் அப்படின்னு ஸ்டில் ரசிக்க வைக்கிற ஐடியாக்களும் இருக்குது. ரோபோ, ஏஐ, மாயாஜாலம், புராணம், அறிவியல் அப்படின்னு எந்த ஒரு வரைமுறையும் இல்லாம சுவாரஸ்யத்திற்காக காட்சிகளை மூட்டை மூட்டையா சேர்த்திருக்காங்க. தீபிகா படுகோன் யாரு, சுப்ரீம் யாஸ்கின் யாரு, களியை உருவாக்குறது தான் அந்த ப்ராஜெக்ட் கேவா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை அப்படியே விட்டுட்டு முதல் பாகத்தை முடிச்சிருக்காங்க. ஹாரி பாட்டர், பிளாக் பேந்தர், வகாண்டா உலகம் அப்படிங்கிற நிறைய ஹாலிவுட் படங்களோட தாக்கம் அப்பட்டமா தெரியுது. சில பல மைனஸ்கள் இருந்தாலும் இந்த படத்தை தியேட்டர்ல பாக்குறது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும். ஹாலிவுட் படங்களான ஹாரி பாட்டர், அவெஞ்சர் மாதிரி இந்த படத்தையும் பல பாகங்களா ரசிகர்கள் பார்த்து ரசிக்கலாம். கல்கி அவதாரம் எப்ப வரும், கல்கியா யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிற கியூரியாசிட்டியை கிளப்புறதுக்காகவே கிருஷ்ணரோட முகத்தை கூட இந்த பாகத்துல காட்டல. ஆக மொத்தத்துல கல்கி திரைப்படம் கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்து ரசிக்கக்கூடிய ரகம்தான்.